ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 8 எடுத்துக்காட்டு 8.13 என்ன கொடுத்துருக்காங்க. ஒரு வகுப்பில் உள்ள மாணவர்கள் குறிப்பிட்ட பாடத்தில், குறிப்பிட்ட பாடம்னா மேக்ஸாக இருக்கலாம், சயின்ஸாக இருக்கலாம், தமிழாக இருக்கலாம், எதுலையோ குறிப்பிட்ட பாடத்தில் பெற்ற மதிப்பெண்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இத்தரவிற்கு திட்ட விளக்கம் என்ன பார்க்க போகிறோம்? திட்ட விளக்கம். 0 to 10 மதிப்பெண்கள், 0லேருந்து 10 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் 8 பேர், 10 to 20 பெற்றவர்கள் 12, 20 to 30க்கு 17 அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ மொத்த மாணவர்கள் எண்ணிக்கையை கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அதுதான் n. n is equal to sigma f, that is equal to 20, 30, 37, 40, 47, 51, 60, 67, 4, 71 மொத்தம் கூட்டிக்கிறோம் மாணவர்களை. 11, 20, 30, 34, 44, 7, 51, 61, 63, 8, 71. ஓகே, அடுத்து பாருங்க 0 to 10, 10 to 20, 20 to 30 அப்படின்னு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ கிளாஸ் இன்டர்வல் இங்கே 10 இன்டர்வல் இருக்கு, அதை எடுத்து. இப்போ எக்ஸ் வந்து 0 to 10, 10 to 20 இப்படி இருக்குன்னா எதை நம்ம எக்ஸா எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் மையம் கண்டுபிடிச்சுக்கிறோம், மைய மதிப்பு கண்டுபிடிச்சு. முதல்ல எக்ஸ் எழுதிக்கிறேன், அடுத்து மைய மதிப்பு, எக்ஸின் மைய மதிப்பு 0 to 10, 10 to 20, 20 to 30, 30 to 40, 40 to 50, 50 to 60, 60 to 70 கொடுத்துருக்காங்களா? இதுக்கு மையம் 0க்கும் 10க்கும் மையம் என்ன இருக்கும்? 5, 15, 25, 35, 45, 55, 65. இது மைய மதிப்பு எக்ஸை. அடுத்து எஃப் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கிறோம். 8, 12, 17, 14, 9, 7, 4. ஓகே, இப்ப எக்ஸ் எஃப் இருக்கு. அடுத்து டி. டி இங்க என்னன்னு, டிஐ இஸ் ஈக்குவல் டு, நான் அசியூம்டு மீனை வச்சு செய்யலாம் அப்படின்னு இருக்கேன். இதனுடைய ஊகச் சராசரி, ஊகச் சராசரி என்னன்னு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7 இருக்கு. 7 மதிப்பு இருக்கேல, கிட்டத்தட்ட அந்த நடு மதிப்பு 35 யூக சராசரி ஏ எடுத்துக்கிறேன், 35. இப்போ டிஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ பை சி. இங்க கிளாஸ் இன்டர்வல் இருக்கனால சியால வகுத்துப்படும். அப்ப டி இஸ் ஈக்குவல் டு முதல்ல எக்ஸ்ஐய ஏல இருந்து ஒவ்வொன்றா கழிப்போம், அப்புறம் சியால வகுப்போம். ஓகே, அடுத்து டிஐ ஸ்கொயர் எடுப்போம், அடுத்து எஃப்டிஐ எழுதுவோம், அடுத்து எஃப்ஐ டிஐ ஸ்கொயர்டு. ஓகே, இத்தனை டேபிள் காலம் போட்டுறோம். முதல்ல எக்ஸ் வந்து ஏல இருந்து கழிச்சு கழிச்சு எழுதுவோம். ஓகே, அசியமுடி என்னது? 35. அப்போ 35 மைனஸ் 30 மைனஸ் 20 மைனஸ் 10, 0, 10, 20, 30. இது வந்து டிஐ எப்பவுமே 0 தான் வரும். அடுத்து இதை சியால வகுக்க போறேன். எதால வகுக்க போறேன்? சியால வகுக்கணும். -3, -2, -1, 0, 1, 2, 3. டிஐ ஸ்கொயர்டு 9, 4, 1, 0, 1, 4, 9. எஃப்ஐயும் டிஐயும் பெருக்கு, எஃப்ஐயும் டிஐயும் பெருக்க போறேன். இதுதான் டி, நாட் திஸ். இது சியால வகுத்தது. 8, 3, 24, 12, 24, மைனஸ் 17, 0, எஃப்பும் டியும் 9, 14, 21. ஓகே, அடுத்து எஃப் டி ஸ்கொயர்டு, எஃப்ஐயும் டி ஸ்கொயர்டையும் பெருக்கணும். 72, 48, 17, 0, 9, 4, 28, 9, 36. இப்போ எது ரெண்டு கூட்டணும்? எஃப்டியும் எஃப்டி ஸ்கொயர்டு தான் எனக்கு கூட்டணும்.
-24 -24 48 15க்கு 5 மிச்சம் 1 6 -65 வருது. இதை மூணையும் கூட்டினீங்கன்னா 10 14க்கு 4 மிச்சம் 1 44 வருது. கழிச்சேன்னா ப்ளஸ் மைனஸ் என்ன செய்யணும், கழிக்கத்தானே செய்யணும். -21 வருது. எது சிக்மா FIDI. அடுத்து இதை கூட்டுறேன், இது எல்லாமே ப்ளஸ் தான் வரும். 10 17 26 34 40 மிச்சம் 4 7 9 10 14 7 21 210. இது எது சிக்மா FIDI ஸ்கொயர். ஓகே, ஸோ திட்ட விளக்கம் ரூட்டா கிளாஸ் இன்டர்வல் இருந்துச்சுன்னா இன்ட்டு சி போடும். ஓகே, கிளாஸ் இன்டர்வல் நம்ம இங்கேயே சியால வகுத்துறோம், அதனால இங்கே தேவையில்லை. சிக்மா FIDI ஸ்கொயர்டு பை n மைனஸ் சிக்மா FIDI பை n த ஹோல் ஸ்கொயர். ஓகே, இது வந்து நம்ம என்ன முறைப்படி செய்கிறோம், ஊகச் சராசரி முறைப்படி. ஓகே, படிவிலக்க முறைப்படி செஞ்சாதான் இன்டு சி போடும். 12 இங்கே FD F இந்த இருக்கு, டி இந்த இருக்கு, 12 65 35 -30 வருது. பெருக்கையில கொஞ்சம் கவனமா பெருக்கிக்கணும். எஃப்பும் டியும் பெருக்கையில 12 வரும். ரூட் ஆஃப் சிக்மா FD ஸ்கொயர்டு என்னது 210 பை என் வந்து எவ்வளவு 71. சிக்மா FDI மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 71 ஸ்கொயர்டுன்னு போட்டுக்கிடுவோம். எல்சிஎம் எடுக்கிறேன். 71 ஸ்கொயர்டு எல்சிஎம் எடுத்தேன்னா ஒரு 71 வரும், 900 வரும். இந்த 71 ஸ்கொயர்டை ரூட்டை விட்டு வெளியே எடுத்துடுறேன். மேலே இதை மட்டும் ரூட்டில் போடுறேன். 210 71 பெருக்கு -14,910 மைனஸ் 900 கழிச்சு விடு. 14,010 அதுக்கு வர்க்கமூலம் கண்டுபிடிக்கும். 71 ஏற்கனவே ஸ்கொயர் ரூட்டை விட்டு வெளியே எடுத்தாச்சு. அப்போ 2 டிஜிட் வெளியே வரையில 1 1 1 தான் போட முடியும். 2 போட்டால் 44,000 22. இது பக்கத்தில் என்ன நம்பர் போடலாம், 8 போட்டோம்னா 8 8 64 மிச்சம் 6 8 16 2 மிச்சம் 2 வரும். 8 போடுவோம். இது பக்கத்தில் என்ன நம்பர் போடலாம், 4 போட்டு பார்ப்போமா. 4 16 காரு மிச்சம் 1 24 25 மிச்சம் 2 14 4 மிச்சம் 1 4 2 8 1 9. இப்போ 3 தான் போடும். 3 9 6 3 18 8 மிச்சம் 1 9 10க்கு 0 மிச்சம் 1 2 6 1 7. வர்க்கமூலம் எடுக்கையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுங்க. இன்னும் 2 0 சேர்த்துக்கிடுவோம். அடுத்து இந்த 2ஆல் பெருக்கையில் 2 6 8 2 16 6 மிச்சம் 1 1 2 1 3 1 2 2. இதுக்கு பக்கத்தில் என்ன போட்டால் இதுக்குள்ள என்ன போட முடியும், 6 தான் போட முடியும். 6 6 36 மிச்சம் 3 36 39 மிச்சம் 3 36 39 மிச்சம் 3 18 3 21 மிச்சம் 2 12 2 14 அப்ராக்சிமேட்டாக இதனுடைய வர்க்கமூலம் என்ன, அது 118.3
36/71. இதை 71ஆல் வகுக்க வேறு செய்யணும். இந்த மாதிரி கணக்கு கொஞ்சம் ரொம்ப கால்குலேஷன் அதிகமாக வரும். ஒரு டைம் 3 மட்டும் இறக்கணும். ஏன்னா இங்கே வகுக்கத்தான் செய்யணும். 6 போடலாம். 6 இறக்கு. அதுவும் 6 டைம் தான் வரும். 500னா சூப்பர். 1.667 வருது. இது நம்ம அப்ராக்சிமேட்டாக 1.67. கால்குலேஷன் ரொம்ப ஹெவியாக இருக்கும்.